மலேசியாவில் தவித்து வரும் தமிழர்கள் குறித்து News18 தமிழ்நாடு பிரத்யேக செய்தியின் எதிரொலியாக பணம் பெற்று ஏமாற்றிய முத்துலிங்கத்தின் நண்பரும் முகவருமான சுதன் என்பவரிடம் கன்னியாகுமரி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் முத்துலிங்கம் உட்பட எத்தனை ஏஜென்ட்டுகள் இந்த விவகாரத்தில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள்? இவர்கள் தொடர்பான விசாரணை எந்த அளவுக்கு இருக்கிறது? அதாவது போலி ஏஜென்ட்டுகள் மூலமாக மலேசியாவுக்கு அனுப்பப்பட்ட தமிழர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் சிறையில் கஷ்டப்பட்டு வருவதாக News18 தமிழ்நாடு நேற்று பிரத்யேக செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழக அரசு தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக ஏற்கனவே அமைச்சர் ஜெயக்குமார் நம்மிடத்தில் பேட்டியில தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் அவர்களை மலேசியா அனுப்பிய ஏஜென்ட்டுகளை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் தற்போது துவங்கி இருக்கிறது. தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் அவர்களிடம் உறவினர்கள் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் போலி ஏஜென்ட் தற்போது சுதன் என்பவரை கைது செய்து கன்னியாகுமரி காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த சுதன் என்பவர் தான் கன்னியாகுமரியில போலி ஏஜென்சி நடத்தி 30க்கும் மேற்பட்டவர்களை இங்கிருந்து மலேசியாவுக்கு அனுப்பியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது அவரிடம் விசாரணையானது கன்னியாகுமரி காவல்துறையினர் விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள். இது ஒரு குழுவாக இவர்கள் செயல்பட்டு வந்தது விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், எது போன்று இவர்கள் இந்த விஷயங்களில் ஈடுபட்டார்கள் என்பது தொடர்பான விசாரணையும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது எத்தனை ஏஜென்ட்டுகள் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்? போலி ஏஜென்ட்டுகள் குறிப்பாக கன்னியாகுமரி பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் நாம் ஒரு செய்தியை வெளியிட்டோம். இதன் அடிப்படையில் போலீசாருடைய விசாரணை எந்த கோணத்தில் இருக்கிறது? இது போன்று இளைஞர்களை ஏமாற்றி அவர்களை வெளிநாட்டிற்கு அனுப்பும் கும்பல் தொடர்பாக நாம் வெளியிட்டதன் அடிப்படையில் தான் தற்போது சுதன் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சுதன் என்பவர் BA படித்திருக்கிறதா அவருடைய ப்ரொஃபைல் அவர் போட்டிருக்கிறாரு. BA படிச்சுட்டு இந்த கன்சல்டன்சி நடத்துவதா அவர் சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேரை இது போன்று வெளிநாடுகளுக்கு தான் அனுப்பி இருப்பதாகவும் அவர்களை அங்கு பணியில் அமர்த்தி இருப்பதாகவும் இவர்கள் தெரிவித்திருந்தாலும் ஆனா அங்கு அனுப்பி இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் சிறையில் தற்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் விசாரணை நடத்திட்டு இருக்குது. முத்துலிங்கம் என்பவர் தான் இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஏஜென்டாக செயல்பட்டு இருக்கிறார். அவரின் கீழ் தான் இந்த சுதன் என்பவர் பணியாற்றியிருக்கிறார். அதனால் சுதனை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் இவரை வைத்து முத்துலிங்கத்தை கைது செய்வதற்கான நடவடிக்கையிலும் தற்போது ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். ரகுவரன், இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள் மேலும் இதுபோன்ற போலி ஏஜென்ட்டுகளை அடையாளம் காண்பதற்கான வழிமுறைகள் என்ன? சரியான ஏஜென்ட்டுகள் இதற்கு எப்படி அவர்களை மலேசியா போன்ற மற்ற நாடுகளுக்கு அனுப்புவதற்கான சரியான வரைமுறைகள் என்ன? அதாவது நேற்று நாம் செய்தி வெளியிட்டிருந்ததுடையே தமிழக அரசு அதற்கான பதிலை கொடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தன்னுடைய பேட்டியில விரிவாக சொல்லியிருந்தார். அதுல இதுக்கு வெளிநாடு செல்வதற்காக ஏஜென்சிகள் அரசிடம் பதிவு செய்திருக்க வேண்டும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் பெற்றால் அவர்கள் அந்த ஏஜென்சி முதலில் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதனை நாம் பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் அவர்களை நான் நம்ப வேண்டும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் தனது பேட்டியிலே தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இதற்காக தனி ஏஜென்சி அரசின் தனி துறையே இருக்கிறது. இந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிகள் முறையாக அனுமதி பெற்றிருக்கிறதா என்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமோ அல்லது இதற்கென்று சென்னை அசோக் நகரிலே தனி அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகத்திலோ இந்த ஏஜென்சிகள் உண்மையான ஏஜென்சியா என்பது தொடர்பான விளக்கத்தையும் பெறலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ரகுவரன், அதே போல தற்போது மலேசியாவில் தவித்து வரக்கூடிய தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பாக முதற்கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நாம் நேற்று செய்தி வெளியிட்ட உடனேயே தமிழக அரசு அதற்கான நடவடிக்கைகளை துவங்கிவிட்டதாக நம்மிடத்தில் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக பார்க்கணும்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசின் சார்பாக பேசப்பட்டு அவர்கள் குடும்பத்திடம் விவரங்கள் பெறப்பட்டிருக்கிறது. எங்கே இருக்கிறார்கள், என்னென்ன விவரங்கள் கொடுக்கப்பட்டது, அவர்களுடைய பாஸ்போர்ட் காப்பி போன்றவை அரசு சார்பாக பெறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் SP கன்னியாகுமரி திருநெல்வேலி இவர்கள் அந்த சார்ந்த குடும்பத்தினரிடம் தற்போது பேசி அவர்கள் தற்போது அந்த குடும்பத்தார் அனைவருமே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தான் இருக்கிறார்கள். யார் யார் மலேசியாவுக்கு தொடர்ந்து பேசலாம் ரகுவரன். நேற்று நாம் வெளியிட்ட செய்தியின் எதிரொலியாக இதே போன்று ஏராளமான பொதுமக்கள் நெல்லையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களுடைய உறவினர்கள் இதுபோன்று மலேசியா போன்ற வெளிநாடுகளில் சிக்கியிருப்பதாகவும் அவர்களை மீட்க கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடியவர்கள் வைத்து
வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? எத்தனை பேர் இதுவரைக்கும் வந்திருக்கிறார்கள்? அதாவது இது தொடர்பாக நேற்றைக்கு நம்ம செய்தி வெளியிட்டோம். நேற்று வெளியிடும் போது 4 பேர் அங்கே சிறையில் மாட்டியிருப்பதாக செய்தி வெளியிட்ட நிலையில் தற்போது அந்த செய்தியை பார்த்துவிட்டு அடுத்தடுத்த நபர்கள் தொடர்ந்து இங்கே அந்த செய்தியை கேள்விப்பட்டு வரக்கூடிய நிலை காணப்படுகிறது. தற்போது வரைக்கும் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த 8 பேர் அங்கே சிறையில் மலேசியாவுக்கு பணிக்கு சென்று அந்த அதே முத்துலிங்கம் அப்படிங்கிற அவர் வெளிநாட்டிற்கு அனுப்பக்கூடிய அந்த ஏஜென்ட் மூலமாக சென்றவர்கள் அங்கே அவர் ஒர்க் பெர்மிட் வாங்கி கொடுக்காத நிலையில் அவர்கள் அங்கேயே சிறையில் சிக்கி தவிக்கக்கூடிய நிலை காணப்படுவதாக இங்கே அவர்களை தங்கள் உறவினர்கள், அதாவது தங்களுடைய அண்ணன், தம்பி, மகன் உள்ளிட்டோர் அவங்களுடைய உறவினர்கள் அனைவரும் வந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து கண்ணீர் மல்க தங்களுடைய உறவினர்களை இங்கே உடனடியாக மீட்டு தாயகம் திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஒரு தாய் நம்மோட அவங்களுடைய மகன் அங்கே சிக்கி தவிக்கக்கூடிய நிலையில் அவருக்கு சொல்லக்கூடிய கோரிக்கை கேட்போம். என்னம்மா உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கடைசியாக உங்கள் மகன் என்ன உங்கள்கிட்ட பேசினார்? என் மகன் இது பர்மிட் இல்லாமல் பிடிச்சிட்டாங்க. கலெக்டர் மனு கொடுத்து வெளியே கொண்டாடுறதுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணான். அதாவது இங்கே இருக்கக்கூடிய அவர் தங்களுடைய மகன் இங்கே வெளிநாட்டில் சிக்கி தவிப்பதாக, அந்த மலேசியாவில் சிக்கி தவிப்பதாக, மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒர்க் பெர்மிட் இல்லாத நிலையில் அவர் சிக்கி தவிக்கக்கூடிய நிலையில் உடனடியாக அவரை மீட்க வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கையாக இருக்குது. இருக்கக்கூடிய மற்றொரு நபர் நம்ம கேட்போம். இன்னும் மக்களுடைய எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? தற்போது வரைக்கும் எத்தனை பேர் அங்கே சிக்கி தவிப்பான நிலை காணப்படுகிறது சொல்லுங்கள். இப்போ நேற்று வந்து நியூஸ் 18 வந்து நாங்கள் 2-3 நாளாக இது ஓடிக்கிட்டு இருந்து, அப்போ நேற்று வந்து நியூஸ் 18 இந்த நியூஸ் ஒளிபரப்பு பண்ணாங்க. இந்த மலேசியாவில் சிக்கி தவிச்சாங்களா, அப்போ வந்து 4 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த நியூஸை பார்த்து தான் திரும்ப இப்போ 4 பேர் வந்திருக்காங்க. இப்போ மொத்தம் 8 பேர் அங்கே இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. இப்போ இந்த இதை எங்களுக்கு வெளியே கொண்டு வரதுக்கு நியூஸ் 18 வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதுபோல் மலேசியாவில் வந்து லாயர் பாத்திமாக்கா, வேறு சுமிதா மேடம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. கோரிக்கை சொல்லுங்கள். இப்போ உங்களுடைய கோரிக்கைக்கு மனு எழுதியிருக்கிறீங்களா? மாவட்ட ஆட்சியருக்கு அது மனு அளிக்க இருக்கிறீங்களா? ஆமாம், இப்போ இந்த இதை மையப்படுத்தி நாங்கள் வந்து அங்கே இருக்க உறவினர்களை மீட்டு தரணும் அப்படிங்கன்னு ஒரு கோரிக்கை எழுதி இங்கே மாவட்ட ஆட்சியரோட சந்திக்க வந்திருக்கிறோம். மலேசியாவில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதற்கான முயற்சியை தமிழக அரசு எடுத்துக் கொண்டிருப்பதாக நேற்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியில் குறிப்பிட்டார். அதேபோல நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியின் எதிரொலியாக கன்னியாகுமரி போலீசாரும் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மேலும் 4 பேர், மொத்தம் 8 குடும்பத்தினர் தங்களுடைய உறவினர்கள் மலேசியாவில் தவித்து வருவதாக மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள். நியூஸ் 18 எதிரொலியாக இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. தொடர்ந்து களத்தில் இது தொடர்பான விவரங்களையும் அதுபோல மக்களுக்கு உறுதுணையாகும் நியூஸ் 18 தமிழ்நாடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.